Okay, I'm sorry. Now I do. Mm. ஷேர் பண்றீங்களா? இல்ல. ம். எது இதுலன்னு தெரியல. எனக்கு தெரியல. இல்ல. ஸ்கிரீனு எனக்கு இந்த இது எந்த ஸ்கிரீன்னு தெரியல. ஓ, அது தெரியுதா? கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். ஸோ நேற்று வந்து லேம்டா வரைக்கும் நம்ம பார்த்தோம். லாம்டா. ஆமாம். ஸோ இன்னைக்கு வந்து ஸோ வி ஆர் கோயிங் டு அனலைஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அப்போ வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் இல்லைன்னா கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓ, பெருசா இல்லையா? இல்லையா? இல்லை ஜூம் பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்ல, நான் இன்னொரு ஸ்கிரீன்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியலையா இப்போ? இப்போ தெரியும். இப்போ ஓகே. ம். okay. So it tends to be one of the major obstacles for beginners when ம். they are first starting to learn Python, because ம். object-oriented programming full எப்படி class it to the object. ம். So ம். other class object only. So what is the use of this? And even functions. Function ம். வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். So these are ம். all the things கொஞ்சம் இனிஷியலாக வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ம். Otherwise, these are all the things it will be really helpful in the future of programming aspects. ம். So, okay, Ram. Yes. So here we are going to learn about objects using the class keyword, creating class attributes, creating methods in a class, and learning about the special methods for classes. So, வந்து நம்ம full and full இந்த இன்டர்மீடியட் ஃபுல்லாவே வந்து ரூட்ஸ் கான்செப்ட் தான் இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு அப்புறம் பார்க்குற எல்லா விஷயமும். ஓகே, ஸோ ஹவு டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். இன் பைத்தன் எவ்ரி திங் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இதுதான் முக்கியமானது. ஏன்னா பைத்தன் ப்ரோக்ராமிங் பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து ஆப்ஜெக்ட் தான். இந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஐ மீன் மிடில் ஆஃப் தி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம், யூ கேன் அவுட் ஆஃப் தி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம், ஸ்டார்ட் ஆஃப் பிகினிங் ஆஃப் தி ப்ரோக்ராம், வேறெவர் யூ வாண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனை வந்து அது கரெக்டாக அது செஞ்சுட்டு போகும். அதே மாதிரி யூ கேன் கால் தி ஆப்ஜெக்ட்ஸ் வேறெவர் யூ வாண்ட். கால் தி ஆப்ஜெக்ட்ஸ் அது ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டா போதும். யூ கேன் ஜஸ்ட் ரீகால் தி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அதனோட பவர்ஃபுல். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நீங்க வச்சுக்கலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஒரே இப்போ நம்ம வந்து தனித்தனியா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதாவது செட்டு, லிஸ்ட் தனித்தனியா பார்த்தோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இது எல்லா ஃபங்க்ஷனும் ஒரு விஷயமா யூஸ் பண்ணலாம். அதனோட அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆஃப் மேலே போகலாம். கொஞ்சம் ஆப்ஜெக்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு மை நேம் இஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் சம்திங். இதுல எஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல ஒரு விஷயத்த பண்றேன். ஓகே, மை நேம் இஸ் தர்ஷன் சொல்லிட்டு அந்த வேரியபிளுக்கான டேட்டா இருக்கு. எஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள இந்த டேட்டா இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எஸ் டாட் அப்ப ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்பர் கேஸ் லோயர் கேஸ். இதுல மை நேம் இஸ் எஸ் அப்பர் கொடுத்தோம்னா இது எல்லாமே அப்பர் கேஸ் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் டைப் 1, அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் அந்த
அதாவது ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்கப்புறம் ம் இந்த பேஸ். ஸோ இதெல்லாம் இந்த டேட்டா டைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம். ம் பார்த்தீங்கன்னா ம் டைப்னா வந்து இன்டீஜர், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டீஜர், ம் செகண்ட் டைப் வந்து லிஸ்ட் லிஸ்ட், லிஸ்ட். தேர்ட் டியூபிள், ம் ஃபோர்த் கர்லி பிரேசஸ் இந்த டிக்ஷனரி. ஸோ இது வந்து சரி. ரிப்பீட்டடாக நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ம் வாட் டு ஃபைண்ட் அவுட் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இது எல்லாம் சேர்த்து தான் ஒரு ஆப்ஜெக்ட். இது எல்லாம் சேர்த்து, ம் அதாவது எஸ் ஈக்குவல் டு இது கொடுத்துட்டு யூ ம் கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். ம் அதுதான் அதனோட பொட்டன்ஷியல். ம் அடுத்து அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ அடுத்து மூவ் ஆன் டு கிளாஸ். So all of the above in the previous cell are objects. அதான ம் சொல்றாரு. So objects. So how can we create our own object types? So that is where ம் the class keyword comes in. So the ம் user-defined objects are created using the class keyword. ம் So the class is a blueprint that defines the nature of a future object. ம் From classes, we can construct instances. ம் What is instance? What is class? An instance is a specific object created for a particular class. So what is ம் it? Here. Create a new object. Maybe நீங்க டைப் கூட பண்ணலாம் உங்களோட ஸ்க்ரீன்ல. ஸோ ஓகே ஓப்பன் ஓகே. அப் நியூ, ஓப்பன் நியூ கலர், ஃபைல் போகும், ஃபைல் போட்டு கீழே கீழே இன்டர்மீடியட் வாட்டர் தான் இருக்கு. நியூ நோட் புக் சொல்கிறேன், அந்த ரெஃபரன்ஸ் போட்டு பார்த்தா இந்த இந்த எது பண்ண சொல்றீங்க? எனக்கு ஒழுங்கா கீழே கேட்கல. இந்த இதுதானே சொல்றீங்க? கிளாஸ், கிளாஸ் தான் Plans கிளாஸ். create a new object type. ஆ Correct? எஸ் எஸ். ம். இதெல்லாம் கேஸ் சென்சிட்டிவ் இல்லையா? நான் கேப்ஸ் இதுன்னு மாத்தி மாத்தி போடுறேன். நீங்க எப்படி டிக்ளேர் பண்றீங்களோ அதே தான் கால் பண்ணணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. ம் இப்போ வந்து ஒரு கிளாஸ், அதாவது சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. இந்த சாம்பிள் ஆஃப், அதாவது ம் ஃபங்க்ஷன் சாம்பிள் ஆஃப் கோலன், ம் அதுக்கப்புறம் பாஸ் பண்றீங்க. இப்போ வந்து பாஸ் கோலன் கீழே பாஸ் ம் என்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க. yeah ஓகே. அதுக்கப்புறம் now you have to create an instance of sample. ஒரு ஓகே. கிளாஸ் சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ we are ம் going to create an instance of sample. அதையும் ம் அதையும் ம் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ கிரியேட் an instance. ம் This is இங்க இங்க எரர் வரும். ஏன்னா நீங்க மேல வந்து சாம்பிள் வந்து எஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்கு, இங்க வந்து ம். ஸ்டாண்டர்ட். print type x type of ம் x ம் சொல்லணுமா? கொடுங்க கொடுங்க.
இப்போ ரன் கொடுக்கட்டா? ரன் கொடுங்க. So create a new object type called sample. என்ன சொல்லிருக்காங்க? So instance of sample. Name pass is not defined. Pass அப்படிங்கிறது not defined. Pass என்னன்னே வந்து அங்க என்ன பண்ணிருக்கீங்க? பாஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து கேப்ஸ்ல கொடுத்துருக்கீங்க பி, கொஞ்சம் செக் பண்ணுங்க. இங்க வந்து ஸ்மால்ல இருக்கு. பாஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். இப்போ ரன் பண்ணுங்க. இல்ல பிரிண்ட் கிடையாது. பாஸ். எஸ், அது ரன் பண்ணுங்க. இப்போ இந்த அவுட்புட் இஸ் ஐ மீன் ஒரு கிளாஸ் சாம்பிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி யூ ஆர் பாசிங் அண்ட் இன்ஸ்டன்ஸ். என்ன இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் உள்ள அந்த கிளாஸை நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ அந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல அது என்ன டைப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இஃப் யூ ஆர் ஜஸ்ட் கிவிங் பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா வேரியபிள், அந்த சாம்பிளோட என்ன இதுன்னா அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது தான் அவரோட கிளாஸ். இது வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா யூ didn't declare any kind of a numeric variable or character variable, அது ஃப்ளோட்டா என்ன அப்படின்னு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. அதனால என்ன பண்ணுச்சு, ஸோ இட் இஸ் கிவிங் திஸ் இஸ் கமிங் அண்டர் அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோர் ஆஃப். ஓகே, திஸ் இஸ் ஹவ் ஐ மீன் தி சாம்பிள் அப்படிங்கிற இந்த கிளாஸ் வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோர் அது கீழே வர ஒரு கிளாஸ், ஒரு காமன் கிளாஸ் அவ்வளோதான். ஸோ இஃப் யூ டிக்ளேர் அ சாம்பிள் ஆஃப் வேல்யூ, சாம்பிள் அப்படிங்கிறதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஏதாவது ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் சாம்பிள் ஏதோ ஒரு அதுக்குள்ள ஏ ஈக்குவல் டு 7, பி ஈக்குவல் டு 8 அப்படி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா தென் திஸ் இஸ் கம்மிங் அண்டர் நியூமெரிக் வேரியபிள். அந்த நியூமெரிக் வேரியபிள்லையும் இன்டிஜர் அப்படின்னு காமிக்கும். இன்டிஜர்னா the whole number. டெசிமல் இருந்துச்சுன்னா ஃப்ளோட்னு காமிக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை கிளாஸ். வாட் இஸ் த கிளாஸ் டைப், அவ்வளோதான். இதுதான் பண்றோம். ஸோ now you know how to declare a class, I mean how to define a class and how to pass through creating an instances. அப்போ இன்ஸ்டன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? சொல்லுங்க. இல்ல இது எதுக்காக இப்படி கிரியேட் பண்ணோம் நம்ம? எனக்கு இது புரியல. இந்த பெரிய அது வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணதான் அடுத்த சாம்பிள்ல வரும். வரும்போது இந்த வேரியபிள் இந்த கிளாஸ் எல்லாம் எங்கெங்க யூஸ் ஆகுது, இது வந்து ஒரு சின்டாக்ஸ்க்காக ஒரு ஜெனரிக்கா புரியும். இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷனா பார்க்கும்போது தான் உங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் go to the reference course. அதாவது படிங்க, அந்த நோட் படிங்க. நோட் how access now the reference to our new instance of a sample class. In other words, we instantiate the sample class. Inside of the class, we currently just have pass, but we can define class attributes and methods. An attribute is a characteristic of an object. A method is an operation we can perform with the object. Okay, அப்படி ஸ்டாப் பண்ணுங்க. இங்க இப்போ கிளாஸ் பத்தி பார்த்தோம், ஆப்ஜெக்ட் ஐ மீன் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றத பத்தி பார்த்தோம். இப்போ இன்னொரு 2 புது டெர்மினாலஜி, attribute and method. இது எப்பவும் மறக்காதீங்க, ஏன்னா it will get confused in all the times. இனிஷியலா ப்ரோக்ராமர், அதாவது அதுவும் நான் ப்ரோக்ராமிங், அதுல இருந்து ஒரு ப்ரோக்ராமிங் என்வாயன்மெண்ட் வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா யூ ஆர் நாட் சோ யூஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ரைட்? இப்போ attributeனா என்ன? ஸோ an attribute is a characteristic of an object. இப்போ நம்ம ஆல்ரெடி ஆப்ஜெக்டை பார்த்துருக்கோம், ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதை பார்த்துருக்கோம். இப்போ attribute-ஓட கேரக்டரிஸ்டிக் தான் ஆப்ஜெக்ட்.
இப்போ அது ஆட்ரிபியூட் எப்படி டிக்ளேர் பண்ணாங்க தெரிஞ்சதுன்னா ஆட்ரிபியூட் வந்து ம், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கேரக்டரிஸ்டிக்னா ஒன்றும் இல்லை, அது என்ன மாதிரியான விஷயமா இருக்கு, அது ம், எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ம். ஓகே, அதை பார்க்க போறோம். அடுத்து Okay. மெத்தட். Method. A method is an operation we can perform with the object. ஓகே, மெத்தட் ஆப்ரேஷன் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அதுக்குள்ள பண்ண போறோம், ஏதோ ம், ஒரு செயல் அங்க நடக்க போகுது. ம், அப்படி ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் அ மெத்தட். அப்படி இல்லைன்னா ம், அது மெத்தட் கிடையாது. ஸோ ம், ஆட்ரிபியூட் வந்து ஒரு கேரக்டர் சொல்லும். அது என்ன ம், மாதிரியான கேரக்டர்? கேரக்டர்னா ம், அது வந்து ஸ்ட்ரிங்கா, இன்டிஜரா, ம், இல்லை வேற என்ன ம், மாதிரி அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே ம், மாதிரி மெத்தட் அப்படின்னா ஏதோ ஒரு சம் ஆப்ரேஷன் கைண்ட் ஆஃப் அன் ஆப்ரேஷன் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம், அவ்வளவுதான். ம். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போதைக்கு இது பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வாங்க, the syntax of attributes. Attributes கீழே the syntax for creating an attribute is ம், self dot attribute equal to something. Don't want to type இப்போ. ம், அதுக்கப்புறம் அடுத்து self dot attribute equal to ம். something. Something. There is a special method called underscore init, அதாவது initialization சொல்லுவோம். Okay. Okay. underscore init, init ம், underscore ம், the function. இது எல்லாமே வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஃபார் பைத்தன். பைத்தன் ம், ப்ரோக்ராமிங் மட்டும் இல்லை, நீங்க எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் there are ம், lot of inbuilt functions that are available. ம், Inbuilt functions இல்லாம there are so many functions we will be doing externally. அதுதான் ம், அதனோட பவர். பட் அது ம், இல்லாம நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து ம், அண்டர்ஸ்கோர் init அண்டர்ஸ்கோர். அப்படின்னா இந்த ம், இனிஷியலைசேஷன் இல்லாம ப்ரோக்ராம் வந்து இனிஷியலைஸ் ஆகாது. From the ம், start of the program and also the end of the program, if you just ம், starting to ம், execute, it will go and execute and give you the எரரை கொடுக்கலாம், இல்லை ரிசல்ட் ம், கொடுக்கலாம், அவுட்புட் கொடுக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஃபங்க்ஷனாலிட்டி ம், எதுவும் நடக்க போகுதுன்னா அங்க ம், இனிஷியலைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ நெக்ஸ்ட், ஸோ கீழே ஒரு கீழே கொஞ்சம் மேலே, கொஞ்சம் மேலே. இதை நான் கரெக்ட். Yeah. So each attribute in a class definition begins with a reference the instance object. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்குற வரைக்கும் இந்த இந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் வச்சுக்கோங்க. ம். And then we'll have a detailed discussion. So it is Okay. by convention, named self. The breed is the argument. இங்க பாருங்க, ம், define மேல, அதாவது இந்த person is called automatically right after the object has been created. Define, அதாவது def space underscore. ம், underscore init underscore of self comma breed. ம், இப்போ இது வந்து ஒரு இனிஷியலைசேஷன், அதாவது ஒரு செல்ஃப் அப்படிங்கிறது இனிஷியலைஸ் ஆகுது, ஒரு ம், breed அப்படிங்கிற ஒரு விஷயம். அது என்ன breed? செல்ஃப். அதனோட எக்ஸ்பிளனேஷன் தான் கீழே இருக்கு. So the each attribute in a class definition begins with a reference to the instance object. So it is by convention named self. The breed is the argument. அப்படிதான் என்னன்னா, breed அப்படிங்கிறது தான் டேட்டா, அதனோட ம். கேரக்டர். breedனா ஒரு breed பத்தி பேசுறோம். Okay. breed அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் பத்தி பேசும்போது ம், that is called as an argument. ம், So the value is passed during the class instantiation. ம், ஸோ இதனோட வேல்யூ எங்க பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம், செல்ஃப் டாட் breed equal to breed. ம். ஸோ கீழே வாங்க, அந்த எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கும்போது you will be able to get. So now we have created two instances of the dog class. breed தான் வந்து ஆட்டோமேட்டிக்லி என்ன breed வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து ம், டாக் பத்தி பேசலாம், பிளான்ட் பத்தி பேசலாம். Here ம், they are talking about the dog. ம், So இப்போ the dog classல with two breed types we can then access these attributes like this. அதாவது sam dot breed, அதனோட ஒரு புது வேல்யூ கொடுக்குறோம். sam dot breed லேப்னு ம், ஒரு விஷயத்தை ம், கொடுக்குறீங்க, ஒரு ம், இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் frank dot breed
as key அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி attributes and method of the class. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் attributeனா என்ன, எப்படி இருக்கும்ன்றத பத்தி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் மெத்தட் எப்படி இருக்கும்ன்றத பத்தி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் தென் we can go for the example. கீழே இங்க ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் how we don't have any parenthesis after breed. So this is because it is an attribute and doesn't take any arguments. ஒரு attribute நீங்க பண்ணீங்கன்னா அதை நீங்க ஓப்பனாவே விட்டுலாம். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு க்ளோஸ் இட் வித் தி parenthesis. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலா கொஞ்சம் உள்ள விஷுவலைஸ் பண்றதுக்கோ டைம் எடுத்துக்கும், பட் இட் டசன்ட் மேட்டர். பட் ப்ராக்டிஸ். So methods are function. Next is method. Methods are functions defined inside the body of a class. So methods are functions defined inside the body of a class. They are used to perform operations with the attributes of our objects. So பாருங்க, methods are functions. அது வந்து கிளாஸ்க்குள்ள தான், அதுவும் பாடி ஆஃப் அ கிளாஸ்க்குள்ள தான் டிஃபைன் பண்ண முடியும். அப்போ அதனோட ஆப்ரேஷன் என்ன? they are used to perform operations with the attributes of our object. ஸோ அந்த கிளாஸ்க்குள்ள தான் அது இருக்கும். கிளாஸுக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்றது தான் இந்த மெத்தட். ஸோ தியரிட்டிக்கலா இதை நம்ம படிக்கும்போது இட் இஸ் த திங். பட் நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அதை பைத்தன்ல ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்ல பண்ணணும், இந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் வந்து ஹவு யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட். இது தவிர வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் கேட்கும்போது தான் நீங்க எக்ஸாம்பிளை பத்தி It is going to be theoretical. We don't have any other options. We have to tell as it is. Okay, right. So methods are essential in encapsulation concept of the OOP paradigm. The object-oriented programming, so this method are essential element. இது இல்லாம ஊப்ஸ் கான்செப்ட் வந்து பெரிய பொட்டன்ஷியலாவோ ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமாவோ நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ திஸ் இஸ் எசென்ஷியல் இன் டிவைடிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் ப்ரோக்ராமிங், எஸ்பெஷலி இன் லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ். ஒரு லார்ஜ் அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணும்போது, ஸோ யூ ஆர் ஜஸ்ட் டிவைடிங் ஆர் செப்பரேட்டிங் தட் கோட் இன்டு பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாமே மொத்தமா ஒட்டுமொத்தமா ஒரே ப்ரோக்ராமர் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஒரு பிளாக் ஆஃப் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க பண்ணலாம், இன்னொரு பிளாக் ஆஃப் இன்னொரு டீம் மெம்பர் பண்ணலாம். There are so many options and then we can combine together at last. ஸோ அதுக்கான மற்ற விஷயமும் சேர்த்து will do it. ஸோ மெத்தட் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் கோட் என்வாயன்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்னா, then just come to know the essentialities of the method, right? So you can basically think of methods as functions acting on an object that take the object itself into account through its self argument. Okay, இந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். forget about this. நம்ம நேரா வந்து எக்ஸாம்பிள் போகலாம், கீழே எக்ஸ்பிளனேஷன் போகலாம். கீழே அப்படின்னா செல்ஃப் இஸ் சிமிலர் டு தி திஸ் பாயிண்டர். அதாவது திஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்களேன், பாயிண்டர் இன் அதர் லாங்குவேஜஸ், எக்ஸெப்ட் தட் it needs to be explicitly passed as the first parameter of the instance method and true is not a reserved keyword. அதாவது செல்ஃபோ திஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை இதெல்லாம் வந்து ஒரு இன்பில்ட் கீவேர்டோ இல்லை அது ஒரு கீவேர்டோ இது இட்ஸ் கோயிங் டு பி இம்பேக்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி சிமிலர் டு ஒரு நீங்கள் வந்து ஒரு பாயிண்டர் எப்படி நீங்கள் பாயிண்ட் பண்ணுறீங்களோ இல்லை உங்கள் கர்சர் எப்படி பாயிண்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான ஒரு 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 ஜஸ்ட் மியர் எக்ஸ்பிளைன் இதுதான் வேர்டு தான். ஸோ இட் டசன்ட் ஹாவ் எனி அதர் இம்பேக்ட் ஆர் எனி அதர் ஹிடன் மீனிங் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. It is an open source and it's also not a keyword. Keyword is கிடையாது. Okay, this is first one. The second one, ஆனா அந்த செல்ஃப்ன்ற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் இந்த மாதிரி பிளாக் ஆஃப் கோட்ல. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் underscore
init underscore, the initialization method. So this method is an initializer. இது initializer தான், but Mm. it is not a constructor of the Construct. program Mm. and called on instantiation. எந்த ஒரு Mm. இன்ஸ்டன்சியேஷனுக்கும் இந்த விஷயத்தை கால் பண்ணா அந்த Mm. பிளாக் வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். Okay. இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் underscore string, I mean str underscore method is equivalent to toString. toString ஒரு ஆப்ஷன் இருக்கு பைத்தான். Okay. Mm-hmm. அந்த விஷயத்தை பண்றது தான் ஸ்ட்ரிங். Mm. அதுக்கப்புறம் underscore repr underscore. So this method defines how the object is represented on console. So console அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இப்போ நீங்க ஒரு ஒரு மெத் ஒரு பிளாக் ஆஃப் கோடு இருக்கு, அது ஒரு சில ஸ்பெசிபிக் ஆப்ரேஷன் பண்ண போது அதுக்கு வந்து யூ ஆர் பாசிங் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் அலாங் வித் த டேட்டா இன்டு Mm. ப்ரோக்ராமிங் கன்சோல். அவ்வளோதான். இப்போ கன்சோல்லாம் நீங்க ப்ராக்டிக்கலா பார்க்க போனோம்னா நீங்க நிறைய வி ஹாவ் லாட் ஆஃப் கன்சோல்ஸ். நீங்க டிவியில ஒரு கேம் ஆடணும்னா யூ நீட் அ கன்சோல், ஜாய்ஸ்டிக்கோ இல்லை அந்த மாதிரி சேம் அதை வச்சுதான் நீங்க மூவ் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் த கன்சோல் யூ கேனாட் மூவ் ஹியர் அண்ட் தேர். ஸோ the same kind of thing here in software, in programming, this is one of, I mean, REPR அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் தி கன்சோல். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணி we will get some explanation about இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம். மெத்தட் பார்த்தோம், ஆர்குமெண்ட் பார்த்தோம், கிளாஸ் பார்த்தோம், ஆப்ஜெக்ட் பார்த்தோம். இது எல்லாத்தையும் ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது we will be able to understand what, how it has been initiated. ஓகே, இதை பார்த்து அதை டைப் பண்ணுங்க. class circle of object here. Case sensitive-ஆ இது லைக் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். அது நீங்க அதுல எப்படி how you have ஓகே. defined. தென் இது பை equal to இந்த இது ஸ்பேஸ். கொடுக்கவா? அது ஆமா கொடுத்து எல்லாமே கொடுக்கும். ஆனா அந்த ஃபுல் பிளாக் ஆஃப் கோடு நீங்க டைப் பண்ணணும். இதையும் போட்டுருவா டெஃப் போடும்.
நீங்க லிங்க்டின் ப்ரொஃபைல்லாம் வச்சிருக்கீங்களா? நான் சொல்றேன். இருக்கு. யா. ஓகே. ஸோ கேம் குந்தவை மௌரி அதான் என்னோடது. அப்படியா? ம். உங்களது? ஸ்ரீனிவாசன் ராமானுஜம் இருக்கும். அது கிவ் கனெக்ஷன் ஓகே. சீனியர் டெக்னிக்கல் ரெக்ரூட்டர் அதுவா? ஆமா. கிரேட்டர் சியாட்டில் ஏரியா. இஸ் திஸ் ஒன்? ரைட். அதான். இதானா? ஓகே. பண்ணிட்டேன் actually. ஓகே. பண்ணிட்டீங்களா? ம். fine. இப்போ அடுத்த பார்ட் ஆஃப் இது வந்து ஒரு ஓகே, இதை ரன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிளாக், அந்த சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஓகே, இதை கொடுங்க. அதுக்கப்புறம் ஸோ இப்போ யூ ஹவ் கிரியேட்டட் அ கிளாஸ் ம். நேம் சர்க்கிள். ம். சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் டிஃபைன் ம். பண்ணிருக்கீங்க. அதையே வந்து அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு ஆப்ஜெக்டையும் நீங்க வைக்கிறதுக்கு ம். ஜஸ்ட் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் ம். பை ம். அப்படிங்கிற வேல்யூ 3.14 யூ ஆர் டிஃபைனிங் அண்ட் யூ ஆர் இனிஷியலைசிங். இப்போ அந்த 4 இன்ஃபர்மேஷன் பார்த்தோம், இனிஷியலைசேஷன் எப்படி ஆகுது, ம். அது யூ ஆர் ஜஸ்ட் இனிஷியலைசிங் through this class, and through this you are creating another object within this class. Self comma radius equal to 1. So ம். self dot radius equal to radius, and define area of self colon return self dot radius self dot radius star circle dot phi equal. Okay. இப்போ இதுல யூ வில் ஹாவ் அ கன்ஃபியூஷன். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, யூ ஆர் ம். ட்ரைங் டு கெட் தி அவுட்புட் ஆஃப் திஸ் ஆல் தீஸ் மல்டிபிளிகேஷன் வாட் எவர் யூ ஹவ் டன். இப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஃப் யூ ஆர் ம். இன் தி மிடில் ஆஃப் ம். சம்திங், ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோட் அப்படியே காப்பி பண்ணி உங்களோட சாட் ம். ஜிபிடியில் போட்டு ம். வாட் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் மீ ஸ்டெப் பை ஸ்டெப். சாட் ஜிபிடிலையோ ம். இல்லை கிளாட்லையோ, நான் ஏற்கனவே சொன்னேன் கிளாடு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. இல்ல. கிளாட்னு ஒன்று இருக்கு. ஓகே, ம். கிளாட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. CLAUDE CLAUD. ஓகே. ம். CLAUDE.a அதுவும் பண்ணும். சாட் ம். ஜிபிடி சாட் ஜிபிடியில் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் மீ ஸ்டெப் பை ஸ்டெப். ஏன்னா இதுல ஒவ்வொரு லைனும் வந்து இம்பார்ட்டன்ட். ம். இது எதுவுமே புரியல அப்படின்னா இதுதான் ஃபவுண்டேஷன். ஸோ யூ ஆர் ம். கோயிங் டு தி பேசிக் ஃபவுண்டேஷன். இஃப் யூ ஆர் நாட் கீன் ஆன் எனி கைண்ட் ஆஃப் வேர்ட் ஆர் த ப்ரோக்ராம் லைன், இது என்னதான் நடக்குதுன்னு இன்னும் இன்னும் பெட்டரா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹவு யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு பிரேக் டவுன் ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் இன் த ப்ரோக்ராம். அதுக்கு சாட் ஜிபிடி வில் பி ரியலி நைஸ் டூல் ஃபார் யூ. ஏன்னா இட் வில் டேக் சம் டைம் டு கெட் இன் டு தி ப்ரோக்ராமிங் என்வரன்மெண்ட். இப்போ நானே டைப் பண்ணி நானே ரன் பண்ணிட்டு நானே உங்களுக்கு சொல்றதுல இட் டசன்ட் ஹாவ் எனி மீனிங். ஏன் அப்படின்னா ரைட். you will not be able to visualize what is happening inside the program. So this is very ம். simple. So அப்போ இதை உங்களுக்குள்ள நீங்க ஒரு ஒரு ப்ரோக்ராமரை உருவாக்கணும் அப்படின்னா these are all the key practices. ம். அதுக்கப்புறம் then how do we construct and how do we get into an idea of how to start a program, அதுக்கு தான் இந்த மென்டார்ஷிப், அதுக்கு தான் இந்த மாதிரியான செஷன்ஸ். ஓகே. ஜஸ்ட் காப்பி திஸ், ஐ மீன் இப்போதைக்கு இருங்க. இன் யுவர் ஃப்ரீ டைம் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். ம். இப்போ இந்த கோடு வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே. அந்த மறுபடியும் கம் டு தி ரெஃபரன்ஸ் கோட். ரெஃபரன்ஸ் போடுவாங்க. ஸோ வாட் ம். ஆர் யூ டூயிங்? சி ஈக்குவல் டு இன்னொரு ம். கீழே ஒரு பிளாக் இருக்கும். சி யா, ஈக்குவல் டு சர்க்கிள். சர்க்கிள் ஆஃப் 4. ம். அதை கொடுங்க. சி ஈக்குவல் டு சர்க்கிள் ஆஃப் 4. அதுக்கப்புறம் சி டாட் ஏரியா அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணுங்க. தென் இந்த ப்ரோக்ராமோட பொட்டன்ஷியாலிட்டி தெரியும். சி ஈக்குவல் டு சர்க்கிள் ஆஃப் 4.
ஸ்பேஸ் கொடுக்கணுமா? இல்லைனாலும் ஒண்ணும் இல்லை. ஒன்றும் இல்லை. கீழே பாருங்க அது என்ன என்ன மாதிரியான டைப் ஆஃப் எரர். சர்க்கிள் டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ். அப்போ அதை தனியா வேணா கொடுங்க. சர்க்கிள் இல்லாத எப்படி சர்க்கிள் ஆஃப் 4 அது தனியா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சி டாட் ஏரியா அது தனியா இல்லையா. நவ் வாட் யூ ஹேவ் டு டூ, அவங்க அது கிளிக் பண்ணு ப்ரோக்ராம், உங்க ப்ரோக்ராம் என்வாயன்மெண்ட் கிளிக் பண்ணு. ஓகே, கீழே கீழே இங்க எக்ஸ்பிளைன் எரர் இருக்கு. கிளிக் பண்ணு. கீழே கீழே அப்படியே படிச்சுட்டே கீழே வாங்க. They will be giving you the suggestions of the code, how you have to organize. Just I mean, the explanation நீங்க பார்த்தீங்கன்னாலும் where you done a mistake. Okay. Insert. Suggested changes. Corrected இந்த மெத்தடை இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த இது கொடுக்கலாம். செல்ஃப் கமா ரேடியஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஏன் அப்படின்னா அந்த டைம்ல அந்த இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அப்டேட் ஆயிருக்கு. இந்த அப்டேட்டட் வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி சில லூப்பிங் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணல. தட் இஸ் வை வி ஆர் கெட்டிங் an error over here. ஸோ இந்த சேஞ்சஸ் அங்கே கொடுத்துட்டீங்கன்னா தென் திஸ் கோட் வில் ரன். அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் சரி, ஆல்ரெடி இருக்கு. கீழே வாங்க. ஏரியா கீழே இங்க தான் போடணும் இல்லையா? இல்ல இல்ல, இது இன்னும் நீங்க இன்னும் ஃபுல் கோட் ஓபன் பண்ணல. ஃபுல் கோட் ஓபன் பண்ணல. ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற சஜஸ்ட் சேஞ்சஸ் இருக்குல்ல, ஓகே. இல்ல அந்த ஃபுல்லா ஓபன் பண்ணா there are so many other things as well. என்னென்னலாம் அட்ஜஸ்டட் இன்டென்டேஷன் பண்ணிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கு கீழே அடுத்து கீழே explanation of changes. Correct. We need to, but I don't think that this will be a problem. But இங்கேயே நீங்க பண்ணலாம். இந்த ஏரியான்றதை எடுத்துருங்களேன். உங்க கோடுல சி டாட் ஏரியாவை தூக்கிடுங்க. இப்போதைக்கு ரன் பண்ணாதீங்க. முதல்ல சர்க்கிள் ஆஃப் 4 மட்டும் ரன் பண்ணுங்க. சி ஈக்குவல் டு சர்க்கிள் ஆஃப் 4 மட்டும் வச்சுக்கிட்டு ரன் பண்ணுங்க. மேல இங்கே இல்லை, மேல தான் பண்ண முடியும். இந்த பிளாக்ல கோட் பிளாக்னா நீங்க வச்சு அதை எடுத்து இப்போ ரன் பண்ணுங்க. ஸோ இன்டென்டேஷன் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்டென்டேஷன் ப்ராப்ளம். இன்டென்டேஷன்னா அந்த கீழே ரெட் லைன் போகணும். ஜஸ்ட் டூ வாட் எவர் இட் டேக்ஸ். ஓகே.